நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்தில் மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இங்கே மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது அப்படிங்கிறது மனிதனா அல்லது அவனுடைய சரீரமா? மனிதனுடைய உடல், அதாவது அவன் இறந்து போன அந்த பழைய உடலோடு உயிர்த்தெழுந்து வருவானா? பல நூற்றாண்டுகளாக இந்த சத்தியத்தை பற்றிய குழப்பமான கருத்துக்கள் இருக்குது. மரண நித்திரைக்கு போனது மனிதனா அவனுடைய சரீரமா? சரீரம் உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் எதுவும் சொல்லலை. மனிதன் உயிர்த்தெழுவான், அதாவது மனிதனுடைய ஆத்துமா உயிர்த்தெழும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இங்கே ஆத்துமா என்றால் என்ன, அதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். இதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஆதி காலத்தில் தேவன் மனிதனை படைத்தார் இல்லையா, அதை பற்றிய காரியங்களை நம்ம தெளிவாக பார்க்கணும். இது நம்ம ஆதியாகமத்தில் படிக்கிறோம். ஆதியாகமம் 1:27 தேவன் மனிதனை படைத்தார் என்று இருக்கிறது. சரீரத்தை அல்ல, மனிதனை படைத்தார். அப்போ மனிதன்னா என்ன? மனிதன்கிறது வெறும் திடப்பொருள், ஒரு உருவம் மட்டும் கிடையாது. ஒரு அறிவுள்ள சிந்திக்கக்கூடிய ஒரு நபர். தேவன் பூமியின் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே மண்ணிலிருந்து ஒரு சரீரத்தை உருவாக்குகிறார். மண்ணிலிருந்து அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய பல தனிமங்கள், பல மூலக்கூறுகள் பயன்படுத்தி ஒரு மனித உடலை உருவாக்குகிறார். அந்த உடல்னு சொல்லும்போது எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், இரத்தம், இப்படி எல்லா காரியங்களும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய தனிமங்கள் மூலமாக, கால்சியம், பாஸ்பரஸ், கார்பன், நீர் அப்படின்னு எல்லா தனிமங்களை பயன்படுத்தி தான் அவர் எல்லா மூலக்கூறுகள் மூலமாக உருவாக்குகிறார். அப்போது அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான உடல் அமைப்பை அங்கே உருவாக்குகிறார். அதற்கு பிறகு அந்த உடல் இயங்குவதற்கான ஜீவ சக்தியை கொடுக்கிறார். அதுதான் ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜீவ சுவாசம் அப்படிங்கிறது தான் அந்த உடல் உயிரோடு இயங்குவதற்கான உயிர் சக்தி. இந்த சுவாசம் என்பது எல்லா ஜீவன்களுக்கும் பொதுவானது. மிருகங்களுக்கு கொடுக்கப்பட்டதை விட மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுவாசம் விசேஷமானதெல்லாம் இல்லை. மீன்கள், பறவைகள், பூச்சிகள், மிருகங்கள், இப்படி எல்லா கீழான உயிரினங்களுக்கும் இதே சுவாசம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மனிதர்களுக்கும் இந்த மிருகங்களுக்கும் கொடுக்கப்பட்ட சுவாசத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதாவது இந்த சுவாசங்கிறது உயிர் சக்தி, அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லணுன்னா இதுதான் ஜீவிக்கிற உரிமை. அப்போ அந்த ஜீவசக்தியை மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் கொடுக்கும்போது அவங்க உயிரோடு நடமாட முடியும். அந்த ஜீவசக்தியை அவர் எடுத்துக்கொண்டால் அவைகள் மரித்து அங்கே சரீரம் மட்டும்தான் இருக்கும். அப்போது இங்கே மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய அறிவு, அவனுடைய சிந்திக்கும் திறன். தேவன் மனிதர்களுக்கு மற்ற மிருகங்களை விட மேலான ஒரு மூளை அமைப்பை வடிவமைத்திருக்கிறார். அதனால தான் மனிதர்களால் மற்ற மிருகங்களை விட மிக சிறப்பாக, மிக தனிச்சிறப்பாக அவனால் சிந்தித்து செயல்பட முடிகிறது. அப்போது மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறித்து நம்ம ஆதியாகமத்தில் படிக்கும்போது தேவன் முதல்ல பூமியின் மண்ணினாலே, அதாவது பூமியில் உள்ள பொருட்களினாலே மனிதனுடைய சரீரத்தை உருவாக்குகிறார். அதில் அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார், அதாவது உயிர் சக்தியை கொடுக்கிறார். இப்போது அங்கே மிகச்சிறப்பாக படைக்கப்பட்ட அந்த மனித உடல் அந்த உயிர் சக்தியை பயன்படுத்தி இயங்க ஆரம்பிக்கிறது. இப்போது மனிதனுடைய மூளை அவனுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி சிந்திக்க முடியுது. ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி உணர்வுள்ள, அறிவுள்ள, சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக அவன் செயல்பட முடிகிறது. அப்போது தேவன் கொடுத்துருக்கிற அந்த சரீரம், அதில் இருக்கக்கூடிய உன்னதமான மூளை அமைப்பு, இவற்றை செயல்பட வைப்பதற்கான உயிர் சக்தியும் தேவன் கொடுக்கும்போது மனிதன் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நபராகிறான். அப்போது மனிதன் இப்படி இந்த அறிவு உணர்வோட எதையும் அறிந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறத தான் நம்ம ஆத்துமா அப்படின்னு சொல்கிறோம், அதாவது லிவிங் பீயிங். அப்போது மனிதனுடைய அறிவு உணர்வுகள், அவனுடைய ஞாபகங்கள், அனுபவங்கள், அவனுடைய இந்த பர்சனாலிட்டி, இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஆத்துமான்னு சொல்கிறோம். அப்போ வெறுமனே மனித உடலை நம்ம மனிதன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? மனிதன் இறந்த பிறகு அதை சவம் அல்லது உடல் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதே போல் தேவன் கொடுத்த அந்த சுவாசம், உயிர் சக்தி, அதுவும் மனிதன் கிடையாது. ஏன்னா அதற்கும் அறிவோ சிந்திக்கிற திறமையோ கிடையாது. ஏன்னா அந்த ஞாபகங்கள், அறிவு, சிந்திக்கும் திறன்லாம் எங்கே இருக்குது? மூளையில் இருக்கிறது. அப்போது அந்த மூளை சிந்திக்கணும், அதில் இருக்கக்கூடிய ஞாபகங்களை, அறிவையும் பயன்படுத்தணும் அப்படின்னா
அந்த மூளை செயல்படுவதற்கு ஆக்சிஜனும் சக்தியும் தேவை. அப்போ அந்த ஆக்சிஜனையும் சக்தியையும் கொடுக்கறதுக்கு இரத்த ஓட்டம் தேவை. அப்போது இந்த இரத்த ஓட்டத்தில் மூளையும் உடலும் இயங்குவதற்கான ஆக்சிஜன் சக்தியெல்லாம் கொடுக்கறது இந்த சுவாச இயக்கம் தான். அப்போது தேவன் இந்த சுவாச இயக்கத்தை கொடுத்து பிறகு இதன் மூலமாக அந்த இரத்த ஓட்டம் இந்த எல்லா காரியங்களும் அங்கே செயல்படும் போது தான் மனித மூளை செயல்பட ஆரம்பிக்கிறது. அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். மூளை கட்டளை கொடுத்து ஒவ்வொரு உறுப்புகளும் செயல்பட ஆரம்பிக்குது. அப்போது இப்படி அறிவோடு சிந்திக்கக்கூடிய அவனுடைய அனுபவங்கள் எல்லாம் அங்கே ஞாபகமாக இருக்கு இல்லையா, இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஆத்துமான்னு சொல்கிறோம். அதனால தான் கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, சரீரத்தையும் ஆத்துமாவையும் அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படுங்கள்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா மனிதனால் சரீரத்தை அழிக்க முடியும் இல்லையா, சரீரத்தை அழித்து விட்டால் அந்த மனிதன் செத்து போயிட்டான்னு சொல்லலாம். ஆனால் அவனுடைய ஆத்துமா, அதாவது அவனுடைய அனுபவங்கள், சிந்தனைகள், ஒருவருடைய பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எங்கே இருக்குன்னா மனிதனுடைய மூளையில் ஞாபக செல்களில் இருக்கும். அப்போ இதை நாம் எப்படி ஒரு ஹார்ட் டிஸ்கில் இருந்து டேட்டாவை காப்பி பண்ணுறோமோ அப்படி இந்த நம்முடைய சிந்தனைகள், ஞாபகங்கள், நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய பர்சனாலிட்டி, இதையெல்லாம் தேவன் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய சரீரத்தை மட்டும்தான் அழிக்க முடியும்னு சொல்கிறாரு. அவனுடைய ஆத்மா என்கிற அந்த ஞாபகங்கள், சிந்தனைகள், இது தேவனிடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. அப்போது அதை இவர்களால் அழிக்க முடியாது. உயிர்த்தெழும் நாளில் தேவன் ஒரு புதிய சரீரத்தை உருவாக்கி அந்த சரீரத்தில் இந்த ஞாபகங்கள், சிந்தனைகளை வைக்கும்போது அந்த மனிதன் அங்கே உயிர்த்தெழுகிறான். அதனால் இந்த ஆத்துமாவை அழிக்க முடியாது அப்படின்னோடனே ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிற அந்த தவறான போதனையை நம்ம இங்கே கொண்டு வந்துடக்கூடாது. அது மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய போதனைகள். ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, மனிதன் செத்த பிறகும் ஆவியாக இருக்கிறான், எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கிறான், இப்படிப்பட்ட போதனைகள் இருக்குது. ஆனால் வேதாகமும் அப்படி சொல்லலை. மரணத்தை பற்றிய பாடங்கள் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். மனிதன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே அப்படின்னு கேட்கிறாரு. மனிதன் மரிக்கும்போது அவனுடைய சிந்தனைகள் அழிந்து போகிறது என்று தான் வேதாகமும் சொல்கிறது. அப்போ மனிதன் மரித்த பிறகு அவனுக்கு சிந்தனைகள் கிடையாது, அவனுடைய பகை, சிநேகம் எல்லாமே ஒளிந்து போகிறது என்று தான் வேத வசனங்கள் சொல்கிறது. அப்போ இந்த வேத வசனங்களை எல்லாம் நம்ம தொகுத்து பார்க்கும் பொழுது தேவன் அங்கே மனித சரீரத்தை உருவாக்கி அங்கே ஜீவ சக்தியை கொடுக்கிறாரு. அப்போ மனிதன் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஜீவியாக, அதாவது ஜீவ ஆத்துமாவாக ஆகிறான். அப்போது மனிதன் மரிக்கும்போது அந்த ஜீவசக்தி திரும்ப தேவன்கிட்ட போயிடுது இல்லை, தேவன் தான் கொடுக்குறாரு, அதனால் அதை தேவன் எடுத்துக்கொள்கிறார். எப்படி நீங்கள் ஒரு கம்ப்யூட்டருக்கு எலக்ட்ரிக் பவர் கொடுக்கும்போது அது செயல்படுது. அப்போ அந்த பவரை கட் பண்ணிட்டீங்கன்னா அது எந்த விதத்திலும் செயல்படாது, அந்த ப்ரோக்ராம் அங்கே இயங்காது. அது வெறுமனே அந்த சிப்பு, அதில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸு வெறும் ஒரு இயங்காத கருவி தான் அது. அந்த கம்ப்யூட்டரை தூக்கி நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டிங்கன்னா அது துரு பிடிச்சி ஒன்றுமே இல்லாமல் அழிந்து போய்விடும். ஆனால் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு புதிய கம்ப்யூட்டரை உருவாக்கி அதில் அந்த புதிய ஹார்ட் டிஸ்கில் இந்த ப்ரோக்ராம், இந்த டேட்டா எல்லாத்தையும் கொண்டு வரும்போது பழையபடி அந்த கம்ப்யூட்டரும் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அப்படியே இயங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்கே அழிந்து போனது அந்த ஹார்ட்வேர் மட்டும்தான். இப்போ புதிய ஹார்ட்வேரில் நீங்கள் அதை இயக்கும்போது பழையபடி அதே கம்ப்யூட்டராக அது இயங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்க்குற இசை, அதில் வரக்கூடிய வாய்ஸ், அதில் இருக்கக்கூடிய டேட்டா, படங்கள் எல்லாமே அப்படியே அதே விஷயங்கள் தான் இருக்கும். அதே போல் அது செயல்படும். ஆனால் அது செயல்படுறதுக்கு அந்த கம்ப்யூட்டர் என்கிற அந்த ஹார்ட்வேரும் அது இயங்குவதற்கான அந்த மின் சக்தியும் தேவைப்படுது இல்லையா. அதே போல் தான் மனிதனுக்கு அங்கே ஒரு சரீரம் தேவை. அதை இயக்குவதற்கு நம்மால் கண்ணால் பார்க்க முடியாத தேவனுடைய அந்த ஜீவ சக்தியும் தேவைப்படுது. அப்போ எப்படி அங்கே கம்ப்யூட்டரும் அந்த பவரும் இல்லாமல் இருக்கும்போது அந்த டேட்டாஸ் மட்டும் ஹார்ட் டிஸ்கில் நம்ம பேக்கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது அப்படியே இருந்தது இல்லையா, அதே போல் தான். அப்போது மனிதனுடைய சிந்தனைகள், அவனுடைய ஞாபகங்கள் எல்லாம் தேவனிடத்தில் பத்திரமாக இருக்கும். அப்போது உயிர்த்தெழும் நாளில் தேவன் புதிய சரீரத்தை உருவாக்கி அதில் மனிதனுடைய அந்த ஞாபகங்களை வைத்து அந்த புதிய சரீரத்திற்கு தேவன் ஜீவ சக்தியையும் கொடுக்கும்போது அந்த சரீரம் இயங்க ஆரம்பிச்சிடும்.
அப்போது சிந்தனையோடு அதே ஞாபகங்களோடு அந்த மனிதன் திரும்பவும் இயங்க ஆரம்பிக்கிறான், ஜீவ ஆத்துமாவாக மாறுகிறான். அப்போது அந்த மனிதன் மரித்ததிலிருந்து திரும்ப தேவன் உயிரோட எழுப்பும் வரைக்கும் அவன் மரண நிலையில் இருக்கிறான். அதாவது அவனுடைய ஞாபகங்களோ சிந்தனைகளோ செயல்படுவதற்கு எந்த சரீரமோ மூளையோ இல்லை, ஜீவசக்தியும் இல்லை இல்லையா? சரீரம் அழிந்து போய்விட்டது. அப்போது அங்கே அவனுடைய சிந்தனைகள் ஞாபகங்கள் எதுவுமே இல்லை. மனிதன் இல்லாது அழிந்து போன நிலை, அதுதான் மரண நிலை. இதைத்தான் தேவன் நித்திரை என்று சொல்கிறார். இதை நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் படிக்கிறோம். அவன் பிதாக்களோட நித்திரையடைந்தான் என்று இருக்கிறது. அதே போல் புதிய ஏற்பாட்டிலையும் பார்த்தா இயேசு கிறிஸ்துவும் மரித்தவர்களை பார்த்து நித்திரையில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஜெப ஆலய தலைவன் யவீருவின் மகள் இறந்திருக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்து போகிறாரு. அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாரு. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறுபெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். இயேசு கிறிஸ்து அவள் மோட்சத்தில் இருக்கிறாள், அவள் பரலோகத்தில் இருக்கிறாள் அல்லது நரகத்தில் இருக்கிறாள், உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருக்கிறாள், இப்படி ஏதாவது சொன்னாரா? இப்படியெல்லாம் சொல்லலை. நித்திரையாக இருக்கிறாள்னு தான் சொன்னார். லாசரு மரித்து போன போதும் அதே தான் சொன்னார். லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னார். அப்போ கூட சீஷர்கள் தூங்கிட்டு இருந்தால் எழும்பி இருப்பானே, சுகமடைவான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது அவங்க புரிஞ்சிக்கலன்னு திரும்பவும் சொல்கிறாரு. லாசரு மரித்து போனான். அப்போது லாசரு மரித்து விட்டான் அப்படிங்கிறத தான் இயேசு கிறிஸ்து நித்திரை அடைந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னார். ஏன் நித்திரை அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம தூங்க போகிறோம். நம்ம தூங்கின பிறகு நமக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு எந்த சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இல்லாமல் இருக்குது. ஆனால் அடுத்த நாள் எழுந்த பிறகு எல்லா ஞாபகமும் வருது, நம்முடைய உடல் இயங்குது, நம்ம சிந்திக்கிறோம். அப்போ நம்ம தூங்கும்போது ஒன்றும் அறியாத ஒரு நிலைக்கு போகிறோம் இல்லையா? அதே போல தான் மரணமும், சிந்தனைகள் ஞாபகம் செயல்பாடு எதுவும் இல்லாத ஒரு நிலை. ஆனால் தேவனால் மரித்த நம்மை திரும்பவும் உயிரோடு கொண்டு வர முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து நித்திரை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம தூங்க போகிறோம், அடுத்த நாள் காலையில் எழும்பி வந்துடும் இல்லையா? அதே போல் மனிதர்கள் அழிந்து அவர்களுடைய சரீரம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது இல்லையா? நீ மண்ணாக இருக்கிற, மண்ணுக்கு திரும்பவும் தான் சொல்கிறாரு. அப்போ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட சரீரம் திரும்பவும் மண்ணுக்கு போகுங்கிறது தான் அவர் அப்படி சொல்கிறாரு. அப்போ சரீரம் அழிந்து போய்விடுகிறது. ஆனால் அவனுடைய ஞாபகங்கள் சிந்தனைகள் அந்த பர்சனாலிட்டி அது அழிந்து போகவில்லை, அது தேவன்கிட்ட இருக்குது. அப்போ உயிர்த்தெழுதலின் நாளில் புதிய சரீரத்தில் இந்த ஞாபகத்தோடு அவன் வரப்போகிறான். தூங்குற நாம் எப்படி அடுத்த நாள் காலையில் எழும்பி வரப்போகிறோமோ அதே போல் உயிர்த்தெழும் நாளில் எல்லா மனிதர்களும் அதே ஞாபகம் அறிவோடு சிந்தனையோடு திரும்ப எழும்பி வரப்போகிறார்கள். தேவன் அப்படி அவர்களை எழுப்பி கொண்டு வரப்போகிறார். அப்போது தேவனை பொறுத்தவரையில் அவர்களெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான். அப்போது இப்போ நம்ம பார்த்த வசனங்கள் எல்லாமே நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டால் உங்களுக்கு எதை தெரிவிக்கிறது? மனிதனுடைய சரீரம் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ மனிதன் மரித்த பிறகு அவனுக்கு எந்த சிந்தனையோ செயல்பாடோ ஞாபகமோ எதுவுமே இருக்காது. இதுதான் மரித்த ஒன்றுமறியாத நிலை. உயிர்த்தெழுப்பும் நாளில் தேவன் எல்லா மனிதர்களுடைய ஞாபகத்தையும் புதிய சரீரத்தில் வைத்து உயிர் சக்தியை கொடுக்க போகிறாரு. இப்படி ஒரு மனிதன் அந்த ஆத்மா திரும்ப உயிரோட வந்துடும். அப்போது மனிதர்களுடைய சரீரம் அங்கே உயிர்த்தெழ போவதில்லை, ஆத்மா தான் உயிரோட எழும்பி வரப்போகிறது. அப்போது தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? ஆத்மா என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன, உயிர்த்தெழுதல் என்றால் என்ன, இந்த அடிப்படை சத்தியங்களை எல்லாம் நீங்கள் வேத வசன ஆதாரங்களோட தெளிவாக படிக்கும் பொழுது தான் வேதாகமத்தில் உள்ள தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். இதற்கான அடிப்படை சத்தியங்கள் எல்லாமே ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. மரணம் என்றால் என்ன, உயிர்த்தெழுதல் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, இந்த சத்தியங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வேத வசன ஆதாரங்களோட கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது தான் வேதாகமம் சொல்லக்கூடிய சத்தியம், வேதாகமமே அப்போ தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக இதெல்லாம் புரியுது பாருங்கள். அப்போ இந்த வேதாகமத்தை மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்று தான் சாத்தான் இந்த காரியங்களில் எல்லாம் தப்பறைகளை கொண்டு வந்திருக்கிறான். அப்போ நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டால்தான்
சாத்தானுடைய இந்த வஞ்சனைகள் தப்பறைகளில் இருந்து தப்ப முடியும். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களுக்கு சாத்தானுடைய வஞ்சனையில் இருந்து, இருளில் இருந்து விடுதலை கொடுக்கும். சர்வ வல்லமையுள்ள தேவனும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கான பரிசுத்த ஆவியை கொடுத்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.